தாவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அவகாசம் எடுத்துக் கொள்ளலாமே தவிர சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் காலம் காழ்த்தக்கூடாது என்று சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலன் இல்லத்தில் அக்கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் பாலனின் 53வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வீரபாண்டியன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் சிலைக்கு காவி நிறம் பூசப்பட்டது சட்டத்தின் ஆட்சி முறையை நிலைக்குலைய செய்கிறது என கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளார். அறமற்ற அரசியலை எப்போதும் எதிர்ப்போம். சட்டம் ஒழுங்கை தாவேக அரசு பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கண்டித்திருக்க வேண்டும் எனவும் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். முதல்வரும் தாவேகாவும் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு வேண்டுமானாலும் கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது மிக இயல்புதான். ஆனால் சட்டம் ஒழுங்கில் அவ்வாறு கால அவகாசங்கள் கூடாது. அரசு இருக்கிறது, அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள், காவல்துறை இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது, பல ரகசிய பிரிவுகள் இருக்கிறது. இவையெல்லாம் முடுக்கிவிடப்பட வேண்டும். எந்த வகையிலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவிவிடக்கூடாது. அதற்கான கூடுதல் முயற்சிகளை அரசு எடுக்க வேண்டும். இதுபோன்ற விஷயங்களில் சமூகத்தின் மீது நடத்தப்படுகிற ஒடுக்குமுறை, பெண்கள் மீதான பாலியல் ஒடுக்குமுறைகள், சிறுவர்கள் மீதாக நடத்தப்படுகிற தாக்குதல்கள், அரசு கூடுதலாக கவனம் செலுத்தி அதை தடுக்க வேண்டும் என்பதுடன் ஒட்டுமொத்த சமூகமே நின்று ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு களமாட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.